ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா, நம்ம சாய் அவுட் ரெகுலராக ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து இமான் ப்ரோ அவர்களுக்கு வந்து பிறந்தநாள். அதனால் நாங்கள் எல்லாம் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஜாலியாக கேக் வெட்டி அவர் சின்னதாக எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தாரு. அதை என்ஜாய் பண்ண போகிறோம். முழுக்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக லவ்வபிள் மெமரிஸாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேக்கு வாங்கியாச்சு. ஸோ இவங்க தான் இமான் அம்மா, சூரிய அம்மா. ஒரு சின்னதாக நாங்கள் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேக் வெட்ட ஆரம்பித்தோம். ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மா ஆசீர்வாதம் இமானுக்கு வந்து நண்பருக்கு கிடைக்கும். ஸோ தாய் பிளெஸ்ஸிங் ஒரு மெயின் பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதம் தான். ஸோ ஹாப்பி பர்த்டே சாங் பாடி அழகாக நாங்கள் எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே சேர்ந்து பாட ஆரம்பித்தோம். பாடிட்டு அழகாக கேக் வெட்டணும். ஐ திங்க் இட்ஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஒரு சூப்பரான கேக், எல்லாருக்குமே பிடிக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர். அதனால் கேக் எடுத்துகிட்டு குறுக்கு டிஸ்டர்பன்ஸ் வேறு கேமரா எடுக்கும்போது விஜய் பிரதர் அப்புறம் முதலாக தாயை மகனுக்கு ஊட்டி விட்டார்கள். பிறகு மகன் தாய்க்கு ஊட்டி விட்டார். மிகவும் சந்தோஷமான தருணம். அடுத்தாக அன்பு சகோதரி ஜெஸ்ஸி அவர்கள் தன்னுடைய கணவருக்கு அந்த இனிப்பு தண்டி ஊட்டுறாங்க. குழந்தைக்கு விட்டுறாரு. என்ன லேகிய மாதிரி ஆக்கிட்டாப்பில்ல, கையில் இருக்கட்டும். ஓகே, அப்புறம் எல்லா கிட்ஸுக்குமே வந்து ஊட்டியாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே கேக்குனா வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் எல்லா கிட்ஸும் வந்து என்னோடய டாட்டர், சிவா டாட்டர் எல்லாமே கேட்க அந்த மீன் டிசைனிங் அது. ஓகேங்களா, இவர் தான் சிவா. அவர் கேமராவில் என்ன சண்டை போடுவார் பாருங்கள். அங்கே எடியான்றார் என்ன. ஓகே, ஊட்டியாச்சு. ஸோ கிளான்ஸுக்கு ஊட்டியாச்சு. ஓகே, வேறு யார் சாப்பிட்லன்னு கேட்குறாரு. அப்புறம் எல்லாேருக்கும் நாங்கள் கேக் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தென் பாருங்கள், அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய துண்டு கேக் விட்றாங்க. வீட்டில் அவங்க எடுத்து பிரதருக்கு விட்டுறாங்க. ஓ, எனக்கு ஊட்ட வேண்டியதானே, என்னையா நீ அப்படின்றாங்க. இதோ ஊட்டிடுறேன், என்ன நீங்கள் இதை ஊட்டிட்டா போச்சுட்டு அழகாக ஊட்டி விட்டாட்ட. அவங்களே சாப்பிட்டுட்டாங்க, வீட்டில் அவங்களே கடிச்சு சாப்பிட்டுட்டாங்க. அடுத்தாக சகோதரி கிளாடிஸ் அவர்கள் விட்டுறாங்க. அடாடாடாடா. ஓகே, சூப்பர். அப்புறம் அவங்க டாக்டருக்கு வந்து விட்டுறாரு. அவங்க ஜெஸ்ஸி அவங்க ஒய்ஃபு, மனைவி. கேக்கு கம்மியான மாதிரியே தெரியல. நம்மளுடைய நண்பர் அச்சுதா அவர்கள். ஸோ இவங்க வந்து இந்த ஸ்வீட் கார்ன் ஸ்பைஸியாக கேட்டாங்க பாப்பா. நல்லா கொடுத்தோம். இது அவங்க அக்கா. ஓகே, ரைட். ஸோ முறையாக இந்த ஆங்கிள் கேமரா நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கெவின் ஒரு முக்கியமான வேலை இருக்கார், படிச்சிட்ருக்காரு. வீடியோ கேமில் எப்படி ஜெயிக்கிறதுன்ட்டு ஹாய் சொல்கிறாங்க நம்ம பவித்ரா சகோதரி அவர்கள். ஸோ கேபு அப்புறம் இமான் ப்ரோ கார்த்தி வாங்க உங்களுக்கு விட்டணும்னு சொல்லிட்டு சரி கண்டிப்பாக விட்டுங்கன்ட்டு. ஸோ அதில் நான் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவ் வந்து பண்ணியிருப்பேன். நிறுத்து இரு அப்படின்ட்டு ஒரு சின்ன பீஸ் அப்படி சைடில் எடுத்து அப்படி விட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன். ஓகே, அப்புறம் அச்சுதாயா விட்டுறாரு. ஸோ நாங்கள் எப்போவுமே எங்கள் குரூப்பில் யாருக்கு பர்த்டே இருந்தாலும் கேக் வெட்டி கண்டிப்பாக ஜாலியாக கொண்டாடுவோம். ஓகே, அப்புறம் விஜய் ப்ரோ அவரை விட்டார். அவர் லைட்டாக சாப்பிட்றாரு, ரொம்ப எடுத்துக்க மாட்டார், டயட்டில் இருக்கார். அப்புறம் அன்பு நண்பர் சிவா அவர்கள் இல்லை நான் வெட்டி தான் ஊட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவரும் கேக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி ஒரு பெரிய துண்டாக எடுத்து அவருக்கான்னு தெரில, அங்கே பாருங்கன்னுவார். ஓகே, ஸோ அவர் கையில் இருக்க கேக்கே ஊட்டியிருக்கலாம், இருந்தாலும் ஒரு துண்டு அவர் எடுத்து விட்றாங்க. ஸோ ஊட்டியாச்சு. அது சந்தோஷம். அக்காவும் தங்கச்சியும் தம்பியும் அக்காவும் தம்பியும் அன்பை பரிமாறிக்கிறாங்க. ரொம்ப பாசமானவங்க ரெண்டு பேரும். பாசமலர் கிடைத்தது இவங்க தான். ஸோ இட்ஸ் மீ. நான் ஏதாவது எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறதே ஒரு வேலை சிவாவுக்கு. நாங்கள் வந்து அதிகமாக இன்றைக்கி ஆர்டர் பண்ணது சொல்கிற அவரை பற்றி தான். நாங்கள் அதிகமாக இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டு. கண்டிப்பாக நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க பட்டர் ஃப்ரூட்டு. அச்சுதாயாக்கு மறுபடியும் ஊட்டுறாங்க கேக்கு.
ஸோ எல்லோரும் ஜாலியாக செட்டில் ஆகிட்டு எல்லாருமே பட்டர் ஃப்ரூட்டு தான் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் சில ஐட்டங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். என்னென்னு பாருங்கள். இவங்க வந்து இந்த மொஜிட்டோன்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தான் நம்ம கடை. ஓகே. ஸோ சகல ஹாய் சொல்கிறாரு. அதை விக்ட்ரி காட்டுறாங்க அவங்க பவித்ரா சிஸ்டர். யாரும் அது திடீர்னு குறுக்க வந்தது. ஓகே. ஸோ சிவா வந்து டீ ரொம்ப பிடிக்கும் சிவாவுக்கு, அதனால் 2 டீ அடிக்கிறாப்புல. ஓகே. அப்புறம் இவங்களும் பட்டர் ஃப்ரூட்டு தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஸோ இவங்க டேடிக்கு தான் பர்த்டே கொண்டாடுறோம். சன்னில் யாருக்கு என்ன வேணும் வாங்கி சொன்னார். இதுதான் நம்ம சாய் ஓட்டு ஓனர் பாய். எப்போவுமே இங்கே தான் வரும். ரேட்டும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ மொஜிட்டோவில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் இவங்க ஆக்சுவலி நன்னாரி ஃப்ளேவர் ட்ரை பண்ண பிடிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா மோமோஸ், வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணோம். எடுத்தோடனே நான் கையை விட்டு ஒன்று சாப்பிட்டுட்டேன். நல்லா பவித்ரா ஐயோ மோமோஸை காப்பாற்றினாங்க. நான் சொன்னேன் சாப்பிட்ருமா இல்லைனா காலி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ மோமோஸும் நல்லா இருந்தது. சிவா இது 3வது டீன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து டீ இறக்கிட்டே இருக்காப்புல. டீனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் மின்ட் லெமன் ஜிஞ்சர் போட்ட ஒரு ஃப்ளேவர். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ குட் ஃபார் ஹெல்த். இந்த ஃப்ளேவர் வந்து நான் எங்கே போனாலும் இது சாப்பிடுவேன். ஜீரணசக்திக்கு ரொம்ப நல்லது. ஸோ விட்டமின் சிஆர்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸு எப்போவுமே இங்கே வந்தோடனே அவங்க கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க. என்ன கேம் தான் தெரியல. ஷேரன் தான் சொல்கிறாங்க. இது என்ன கேம் தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேட்குறேன் என்ன கேமுன்ட்டு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்கன்ட்டு. ஓகே. மற்றபடி எல்லாம் அவங்க உட்காந்துட்டு ஜாலியாக வந்து கதை அடிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். ஜூஸ் லைட்டாக அந்த சோடா மிக்சர்னால கொஞ்சம் அந்த புளிப்பு ஒரு மாதிரி இருந்தாலும் டக்குன்னு ஆல்ரெடி அதே புளிப்பு அதிகம். ஓகே. எல்லாருமே அப்படியே உட்காந்தாச்சு வாரமாக ஒரு பக்கமாக. அந்த டே வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாம் நாங்கள் விரும்பியதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் முதல் ஆளாக இருப்பார். அப்படி ஒரு மனிதர் அவர். தங்கமான இது பாருங்கள். தூக்கம் வந்துச்சு போல். என்ன வாய் இவ்வளோ பெருசாக விட்டார். இருக்கட்டும். எல்லாம் காலைல டியூட்டிக்கு போனோம்ல, அதனால் ஒரு டயர்டு. ஐயா தூக்கம் வருதையா அப்படின்றாரு. ஓகே. இந்த வீடியோ வந்து ரொம்ப லவ்ஃபுல் மெமரிஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பசுமாட்டோடு முடிக்கிறோம். சுபம்.